ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், இதுதான் மெயினாக பார்க்குறோம். ஆயில்யம்னா நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம். ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் வேணும்னு ஆசைப்பட்டவங்க என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், விருப்பமானவங்க அதில் போய் பாருங்கள். இங்கே நீங்கள் ஆயில்யத்தில் பிறந்தால் எப்படி இருக்கும், இந்த ராகு கேது பயிற்சி எப்போ இருக்குது அப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கு இரவு சுமார் 7:40 மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு ராகு பகவான் வர்றார். கன்னி ராசியிலேருந்து சிம்மராசிக்கு கேது பகவான் பயிற்சி ஆகிறார். ஆயில்யம் நான் முதலே புதன் உடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுக்கிரகத்தில், அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்க. அப்படி பார்க்குற போது அடிப்படையில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. நவகிரகங்கள் 9மே சுபகிரகங்கள், 9மே பாவகிரகங்கள். ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யணும், அதே கிரகம் உங்களுக்கு தீமையும் செய்யும். இப்படி தான் அத்தனை கிரகங்களும். இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பார்க்குறோம். கேது பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு வர்றார். அங்கே பார்த்திங்கன்னா உத்திரம், பூரம், மகம் இந்த நட்சத்திரம் இருக்குது. அதே போல் ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் புரட்டாதி குருவுடைய நட்சத்திரம். அப்புறம் பார்த்திங்கன்னா சதயம் ராகுவுடைய நட்சத்திரம், அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம். இதன் வழியாக தான் நமக்கு அடுத்து ராகு கேது பயிற்சி சுமார் 1.5 ஆண்டுகள் பலன் செய்ய போகிறாங்க. அப்படி பார்க்குற போது இந்த பயிற்சியில் என்னெல்லாம் உங்களுக்கு நன்மை, என்னெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இது வரைக்கும் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்கலையோ கிடைக்கும். கடந்த காலங்களில் இது வரைக்கும் என்னுடைய ஆன்சல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. அதனால் எனக்கு பெருசாக லாபம் ஒன்றும் இல்லை, கைக்கு பணமாகவும் பொருளாகவும் வரல, எப்போ வரும்னு தெரில, முன்னோருடைய சொத்து கிடைக்குமானே தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு இந்த பயிற்சிகளுக்குள்ளே இந்த பயிற்சிக்கு அப்புறமாக உங்களுக்கு முன்னோருடைய சொத்து கிடைப்பதற்கு அல்லது பொருளாகவோ பணமாகவோ வருவதற்கு, அதை நீங்கள் அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வராமல் இருக்குது, எப்போ வரும்னு தெரியலங்கிறவங்களுக்கு பென்ஷன் பணம் வரும். பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, எல்லாமே டிலே ஆகிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா நல்ல வரதட்சணையோடு கணவன் அல்லது மனைவி 2 பேரில் ஒரு ஆள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் பணம் தனம் இருக்குது, பொருள் இருக்குது, யாருடைய பணமாக உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் இந்த காலங்களில் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. இது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். பேச்சின் மூலமாக பிரச்சனை, அதுவும் இந்த பயிற்சியில் இருக்குது. நல்லா அடக்கி வாசிங்க, தேவையற்ற பேச்சுக்களை குறைங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபத்தை, வருமானத்தை கொடுக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்கள் அவருக்காக உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, திருமணம் நடக்கும். திருமணம் நடந்த குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த காலத்தில் நீங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக யாருக்கும் இந்த காலத்தில் பணம் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க. குறிப்பாக டேக்ஸ் பேயபிள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இதெல்லாமே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த பயிற்சியில் உங்களுடைய கெரியர், ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லாமல் இல்லை, வேலை மாறுறதில் கவனமாக இருங்க. ஸோ உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு, பட் எல்லாமே காலந்தாழ்ந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த காலங்களில் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, வேண்டாம் இருந்தவங்களுக்கு திருமணம் உண்டு. ஏதாவது லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலங்களில் லோன் உங்களுக்கு இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அல்ல யாருக்கெல்லாம் கடன் இல்லையோ கடனை கிரியேட் பண்ணுங்கள். கடன் இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி
கவலைப்படாதீர்கள். ஸோ இந்த காலங்களில் ஒரு நீண்ட தூரம் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும். கம்பெனி யாரெல்லாம் மாறணும், கம்பெனி வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க நல்லா ஒரு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுங்க. இதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயில்யம்னா நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த காலகட்டங்களில் மணி ரொட்டேஷன் என்பது உங்களுக்கு இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். இந்த காலங்களில் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கிடாதீங்க. ஒரு பக்கம் கடனை கூட்ட சொல்கிறேன், இன்னொரு பக்கம் கடன் வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன். இந்த மாறுபட்ட பலன்களை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா ஒரு கிரகம் தீமையை செய்து, ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யுது. அதனால தான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் உண்டு. பிஸ்னஸில் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ அடக்கி வாசிங்க. குறிப்பாக பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய நீங்கள் கவனமாக இருங்க. சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுற மாதிரி கூட்டாட்டம் உங்களுக்கு சமூகத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய பேர் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அடக்கி வாசிங்க. இதுவும் இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி, சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. அதையும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான். பட் அதே சமயத்தில் இந்த காலங்களில் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறது எல்லாம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்கள் வாடிக்கையாளர் விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருங்க. இந்த காலங்களில் உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் கவனம். வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம். ஒர்க்கில் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல, போனஸ் வரலன்னு கவலைப்படாதீங்க. வேலை இருக்கா, ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இது இந்த பயிற்சி முழுவதுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் இந்த பயிற்சியில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ வழிபாடு அதிகப்படுத்துங்க. எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கோ காளி வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க. விநாயகருடைய வழிபாடை ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுங்கள். வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.